பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டில் 4வது பாசுரம் பார்க்கலாம். ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மணமுடையீர்கள் வரம் பொழி வந்து வல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று பாடு மனைமுடை பத்தர் உள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் கைவல்யாத்தியே பண்ணிட்டு இருக்காள், அதை அடையணும்னு தன்னோட ஆத்மாவை தானாயே ஜபிச்சுட்டு இருக்காள். அவளை திருத்தி பகவானுக்கு பல்லாண்டு பாடணும், கைங்கரியம் செய்ய வாங்கன்னு அழைக்கிறார். அதாவது தன்னைத்தானே ஆத்மாவையே அனுபவிக்கிறவ என்ன பண்ணாக்க இந்த உலகத்துலேயும் பறக்க மாட்டா, ஆனால் வைகுண்டமும் அடைய மாட்டா. தனியாக அவளுக்குன்னு ஒரு உலகம், அதுலேயே பிரணவத்தை சொல்லிகிட்டே இருப்பாள். அவளை கூப்பிட்றாரு, இப்படி பண்ணலாமா, பகவானை வணங்கி அவருக்கு தொண்டு செய்ய வேண்டாமா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஏன்னா அவளும் மனசு தூய்மை அடைஞ்சு தான் பகவானை பிரார்த்திக்கிறா. ஆனால் கடைசியில் பகவானை அடையணுங்காம தன்னோட ஆத்மாவை தானே அனுபவிக்கிறா. அதனால பகவான் அடையணும், அவருக்கு பல்லாண்டு படணும் அப்படின்னு இவாளை கூப்பிட்றா. கைவல்யார்த்தியை பெரியாழ்வார் கூப்பிட்றார். என்னன்னாக்க அதுக்கு இந்த கைவல்யார்த்தியா என்ன சொல்கிறார், அவளை நீங்கள் எல்லாரும் எங்கள் குழாமுக்கு வந்துருங்கோ, நம்ம எல்லாரும் மனதார கூடி பல்லாண்டு பாடலாம், இந்த கைவல்யார்த்தி என்ற வரம்பை உடைச்சிட்டு வாங்கோ. ஏன்னா அதுவும் எப்படி விரைவாக வந்துருங்கோ, ஏன்னா அப்புறம் மனசு மாறிடும், சீக்கிரம் வந்துருங்கோ அப்படிங்கிற. வந்து என்ன பண்ணணும், இந்த கிராமத்துலேயும் நகரத்துலேயும் எல்லாருக்கும் தெரியும்படி நமோ நாராயணாயங்கிற பிரணவத்தையும் சேர்த்து சொல்லிகிட்டே வரணும். நமோ நாராயணன், நான் வந்து பகவானுக்கே தொண்டன் அப்படிங்கிற இதை சொல்லிகிட்டே வாங்கோ. அப்போ மெதுவாக என்ன ஆகும், பிரணவத்தை சத்தமாக சொல்லக்கூடாது, மனசால் தான் சொல்லிக்கணும். அதை சேர்த்து சொல்ல இந்த கைவல்யார்த்தி அடையணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஆக பகவானன்னா அடையணும், அதை விட்டுட்டு இப்படி போய் ஆசைப்பட்டோமே நான் அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதனால சீக்கிரமாக அந்த அஷ்டாட்சரத்தை சொல்லிட்டு எங்கள் கோஷ்டிக்கு வந்துருங்கோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து பகவானுக்கு பல்லாண்டு பாடலாம் அப்படின்னு பெரியாழ்வார் கூப்பிட்றார்.